அவரு கடைசி படம்னு வேற அறிவிச்சிட்டாரு. அரசியல்லையும் ஜெயிக்க மாட்டாரு. கடைசி படம்னு அறிவிச்சோன்னு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. சும்மாவே அவர் வீட்டை விட்டு வர்றதில்ல. அப்புறம் நாங்க அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல, அவர் காட்டுக்குள்ள இருக்காருல்ல. எங்க அவரை வந்து பாப்போம், அதனால எப்ப பாப்போம்னே தெரியாது. அதனால கடைசியா ஒரு வாட்டி பாத்திரலான்னு கூட்டம் கூடுது. இன்னும் நாளைக்கு அவர் மேல போறாருல்ல, அதனால மேடம் வந்து சொல்றாங்க அப்படின்றாங்க. சோ மக்களோட மென்டாலிட்டிக்கு தெளிவா தெரியும் யாரு நடிகை, யாரு ரீல் நடிகை, யாரு ரியல் நடிகன். அவர் ரீல் நடிக்கிறம்மா, அதை சொல்றத பார்த்தீங்களா, சொல்ற ஆளை பார்த்தீங்களா, ரீல்ல நடிக்கிற மேடம் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் பார்த்தீங்களா. சோ ரீல் நடிகனா வந்து விஜய் சாரை பாக்குறாங்க. ஒரு அப்பா ரீல்ல நடிச்சா ரீல் நடிகனா தான் பார்ப்பாங்க. அதுல என்ன அதிசயம் இருக்கு, ஆச்சரியம் இருக்கு நீங்க சொல்றீங்க. ஸ்தானத்துல இருந்து ஸ்டாலின் அண்ணா அவர்கள் வந்து ஒரு நாட்டோட சிஎம் உங்களுக்கு அண்ணன், நீங்க வந்து தங்கச்சி. உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுதுங்க மேடம்? அவங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் மாசம் வந்து உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்கல்ல. யாரு கையும் எதிர்பார்க்காம நாங்க இன்னைக்கு சுதந்திரமா இருக்கோம். விடியல் பயணம் மூலமா எல்லா இடத்துக்கும் போறாங்க வராங்க. இந்த 1000 ரூபாய் பணத்துல எல்லா இடத்துக்கும் போறாங்க வராங்க, ரொம்ப சுதந்திரமா இருக்கிறாங்க. அப்பனா இந்த 1000த்தை அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா சொல்றீங்க? அவ்வளோதானே கொடுக்க முடியும். பெண்கள் வந்து அடுப்படையிலே இருந்த காலம் போய் எப்படி வெளியில வந்திருக்காங்க, எப்படி வந்து ரொம்ப துணிச்சலோட இருக்காங்க. அவங்க கையில காசு பணம் இருக்கு, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்றது அவங்க முகம் மலர்ச்சியை பார்த்தாலே தெரியுது. ஒரு தெளிவு இருக்கு. பெண்கள் எவ்வளோ பாதுகாப்பா, எவ்வளோ சந்தோஷமா, எவ்வளோ மனமகிழ்ச்சியோட இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க பார்த்துட்டீங்க, அதை வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அவ்வளோ எங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்க வந்து புதுசா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மேடம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பாருங்கள். பெண்களோட நிலமெல்லாம் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னு, அதெல்லாம் யாரோட ஆட்சி காலத்தில் நடந்துட்டுருக்குன்னு. ஒரு அம்மா மனு கொடுக்குறாங்க, அவர் காலை தொட்டுட்டு கையில் மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வாங்கி அந்த பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கொடுத்துட்டு அந்த அம்மாவை தள்ளி விட்டு போகிறாரு. இவரால் வந்து பெண்கள் வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா மனமகிழ்ச்சி இல்லாமல் எப்படி இருப்பாங்க? ஆமா, நம்ம போயிட்டு திமுகக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க சொல்றாங்க எங்க ஓட்டு அண்ணனுக்கு தாங்க. போய் மேடம்க்கு தெரியல அண்ணன்னு நாங்கள் யாரை பார்க்குறோன்னு. தயவு செய்து இந்த மேடம்க்கு எடுத்து சொல்லுங்க. அண்ணனா விஜய் அண்ணன் மட்டும்தான், அவரை தான் பார்க்குறோம், அவருக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. உல்டாவாக புரிஞ்சுட்டு வந்ததும் இல்லாமல் பேட்டி வேற கொடுக்குது அண்ணனுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்கன்னு. அது விஜய் அண்ணன், விஜய் அண்ணன். சொல்லுங்க அண்ணன்கிட்ட, நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், உதயசூரியன் தான் அப்படின்றாங்க. இப்போ 1000 ரூபான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இப்ப வந்து அடுத்த மாசத்துல இருந்து அண்ணன் மறுபடியும் ஜெயிச்சு அவங்க எவ்வளவு கொடுக்க போறாங்க தெரியுமானா, திமுகவோட திட்டங்களை பெண்கள் எங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. திமுக திட்டத்தை அவங்க எடுத்து சொல்றாங்க. அந்த அந்த அளவில் இருக்கு உங்க லட்சணம். நீங்க போய் எடுத்து சொல்றதுக்காக உங்களை அவர் வர வச்சாருன்னா அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதை அப்படியே மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்கின பணத்துக்கு அளவுக்கு மீறியே பேசுறீங்க மேடம். 8000 ரூபாய் கூப்பன் ஆகட்டும், இப்ப 2000 ரூபாவா மாறுறதாகட்டும், அது எல்லாமே அவ்வளோ வரவேற்பு. அந்த ஒவ்வொரு வில்லேஜ்லயும் நாங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன வில்லேஜுக்கெல்லாம் கூட போயிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி பொய் புழுகுன்னா பின்ன அந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜுக்கு தான் நீ போக முடியும். பெரிய பெரிய சிட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா அப்புறம் அடிச்சு துரத்திடுவாங்கல்ல. சிட்டியில வந்து இந்த சோசியல் மீடியா அது இதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த சின்ன சின்ன வில்லேஜஸ்ல அவங்களுக்கு என்ன தெரியுது எலெக்ஷனை பத்தி அப்படிலாம் பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பெண்கள் வந்து ஆச்சரியமா தானே இருக்கும். ஒன்றும் தெரியாத மக்களை இவ்வளோ தூரத்துக்கு ஏமாத்தி வச்சிருக்காங்கன்னு. இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்காங்க பெண்கள் வந்து, தாய்மார்கள் வந்து, அதுவும் வயசானவங்க வந்து அவங்க சொல்றாங்க எங்களுக்கு 1500 ரூபாய் அடுத்த மாசத்துல இருந்து வரப்போகுது, இப்ப 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி வயசான காலத்துல அவங்களுக்கு நீங்க 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன, 500 ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன, அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? மருத்துவம் வந்து வீட்டையே தேடி போகுது. அதாவது அவங்க மருத்துவமனைக்கு வர தேவையில்லை, நாங்க எங்க போனோம், எங்களை தேடி மருத்துவமனையே வருது அப்படின்றாங்க. சோ எல்லா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு என்ன ஆகும் போதோ தெரியல. கண்டிப்பா மருத்துவமனை வீட்டுக்கு போக தான் போகுது. திட்டங்களும் வந்து இப்ப நடைமுறையில இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியே நாங்க வந்து நாங்க பேசுறது கம்மி. ஏன்னா அவங்க பேசுறத நாங்க கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலா உங்க டான்ஸ் கதையெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி ஆர்த்தி மேடம் இவ்வளோ
எப்படி பேச கற்றுக்கிட்டாங்கன்னு. இப்போ தற்பொழுது தமிழகத்துல 4 முனை போட்டின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல இப்ப நீங்க நடிகர்ன்ற முறையில ஒரு கேள்வி கேட்க, இப்போ விஜய் புதுசா கட்சி ஆரம்பித்து முதல் சட்டமன்ற தேர்தல அவரு களம் இருக்கிறாரு. அவருக்கான ரசிகர் இந்த மாதிரி ஓட்டு ஏன்னா பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கா? இது உண்மையா 4 முனை போட்டிங்களா? ஆக்சுவலா இப்படி ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னா ஒரு 100 பேர் ஓடினாலும் அது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போதான் ஏதோ புத்தி ஏதோ ஒரு நல்ல வார்த்தை பேசுதா சாமி. 4 முனையா 8 முனையா 10 முனையா எவ்வளவு முனையா இருந்தாலும் ஓடுறவங்க எல்லாம் ஓடணும். அரசியல்ன்றது எல்லாருக்குமே ஓப்பன் தான். ஸோ யாரு அரசியலுக்கு வரணும்னாலும் எல்லாரும் வரவே இருக்கிறாங்க. ஏன்னா வாங்க எல்லாரும் வாங்க, மக்களுக்கு நல்லது தானே அப்படின்னு. ஸோ ஆனா அதுல ஒரு ஐடியாலஜி இருக்கணும். எங்கள் அண்ணனுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, எப்படி ஐடியாலஜி மக்களை எப்படி மெஸ்மரைஸ் பண்ணணும்னு ஐடியாலஜி தெரிய மாட்டேங்குது, எப்படி கொள்ளையடிக்கணும் எப்படி ஏமாற்றணும்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அரசியல் அனுபவம் அப்படின்றது தெரியணும். அதெல்லாம் எவ்வளோ அரசியல் அனுபவம் வேணும் வேணான்னு மேடம் பிஹெச்டி பண்ணிட்டு வந்திருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க மக்களுக்கு. கேட்டுக்கோங்க எல்லாரும். தெரியல பாவம். ஏன்னா இப்போ விஜய் அண்ணா நான் கூட ஒரு 4 படம் நடிச்சிருக்கேன். அண்ணா நீ பின்னால இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா அண்ணன் 4 படம் இல்லை உன்னை படத்துக்குள்ளே விட்டுருக்க மாட்டாரு. நல்லது செய்யணும்ன்ற நல்ல எண்ணம் இருக்கு, ஆனா அவருக்கு அந்த அனுபவம் பத்தாது. அவர் நல்லவர் தான், அவருக்கு அனுபவம் பத்தாது தான். அதனால தானே உன்ன மாதிரி ஆளெல்லாம் அவர் படத்துல என்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு டிரைவிங் ஒரு லைசன்ஸ் எடுத்து ஒரு எல்எல்ஆர் எடுத்தவரோட நம்ம அதிக தூரம் பயணம் பண்ணுவோமா? அவர் எல்எல்ஆர் எடுத்திருக்காரா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனான்னு புட்டா களத்துக்கு வந்த ஜெயிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ? அதுக்கு ஆசை இருக்கு வண்டி ஓட்டணும்னு, ஆனா இப்பதான் டிரைவிங்கே கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு, எல்எல்ஆரே எடுத்திருக்காரு. அப்போ கட்சி ஆரம்பிச்ச உடனே சிஎம் ஆயிடுவோம் அப்படின்றது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸ்டான்லி ஐயா உங்களை வச்சு அவரோட கட்சியோட பெருமையை சொல்ல வைக்கிறாரு பார்த்தீங்களா? அது அவர் கொஞ்சம் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நீங்க அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்றது அது இருக்கு, அப்புறமேட்டு தெரியும். ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பேஷண்ட், அவருக்கு தான் உடம்புக்கு சர்ஜரி, அதுக்காக புதுசா கத்துட்டு உடனே ஒரு டாக்டர் கிட்ட தன்னோட சர்ஜரியை அவர்கிட்ட பண்ண சொல்லுவாரா, இல்ல நல்ல பழக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டாக்டர் கிட்ட அவர் சர்ஜரி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்ல வரல, ஆனா இவர் அண்ணனை கலாய்க்கிறார். அம்மா அவருக்கு அனுபவம் பத்தல, அவ்வளவுதான். அது மாதிரி அரசியலுக்கு அவருக்கு அனுபவம் பத்தல. நீ போய் கொஞ்சம் அனுபவத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு வாம்மா தாயே. நீங்களும் ஒரு நடிகை அந்த ஃபீல்டுல இருக்கீங்க, சினி ஃபீல்டுல இருக்கீங்க. இப்போ அவர் தொடர்ச்சியா பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டே இருக்கிறது ஒரு விமர்சனம் வருது. எதனால அந்த மாதிரி தொடர்ச்சியா பிரச்சாரத்தை ரத்து பண்றாரு? அதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து? அவரு 50 வருஷமா நடிகரா இருந்தவர், அவருக்கு அரசியல் ஆசை வந்திருக்கு, அவ்வளவுதான். சோ ஆமா, அவருக்கு ஆசை வந்திருக்கு, அதை நீ தான் கண்டுபிடிச்சிருக்க போய். ஒரு நடிகர் இன்னும் தன்னை ஒரு நடிகர் தான், நான் நம்பர் 1 இருக்கேன், கேரியரோட உச்சத்துல இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் இன்னும் நடிகராகவே இருக்காரு. அதாவது ஒரு எம்ஜிஆர் ஆகட்டும், நம்ம ஸ்டாலின் அண்ணா ஆகட்டும், இவங்க எல்லாரும் மக்களோட மக்களா பழகுவாங்க. ஒரு 41 உயிர் தேர்தல் டைம்ல எப்படி மக்களோட மக்களா பழகுவார்னு எங்களுக்கு தெரியாதா மேடம்? இவரால கரூர்ல போச்சு, இவரால போச்சுன்னா இவர் கொலை பண்ணல, ஆனா இவரை பார்க்க வந்த கூட்டம் தானே. இப்போ ஒரு ட்ரெயின், ஆமா இவர் கடவுள், இவரால உயிர் போயிடுச்சு, அதை ஒத்துக்கிடணுமாம்மா மேடம் சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆனோடனே அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த அமைச்சர் ராஜினாமா பண்றாரு. ஏன் பண்றாருன்னா அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். ஆமாங்க என்னாலதான் அப்படின்னு அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். இவரு பொறுப்பு பருப்பை பத்தி எல்லாம் பேசுறது ஒரு தகுதி இருக்கணும். பாருங்க எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்காரு, அந்த பொறுப்பை கூட என் மேல பழைய போட்டீங்க போக. அவர் குழந்தை மாதிரி தான், அதனால தானே உங்களை எல்லாத்தையும் எதுவும் பண்ணாம இன்னும் வர அமைதியா பாத்துட்டு இருக்காரு. சிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்குலாம். நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவ்வளவுதான். அவருக்கு இப்பதான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு அரசியல்ல, அப்படி பாப்போம். நீங்க கொஞ்சம் ரீல் விடுறத ஆஃப் பண்ணுங்க மேடம். இன்னும் ராக்கெட் வரைக்கும் விடணும், ஆனா பட் இவர் இப்பதான் ரொம்ப கத்துக்குட்டியா இருக்காரு. சோ அந்த 41 உயிர், ஆமா அவருக்கு வாயில கை வச்சாவே கடிக்கவே தெரியாது, அந்த மாதிரி கத்துக்குட்டி. அத நீ சொல்ற பாரு. உயிர் போனதுக்கு இவரு
உண்மையா என்ன பண்ணிருக்கணும், அந்த கரூர்ல இவர் நின்னு இருக்கணும், எலெக்ஷன்ல நின்னு அந்த குடும்ப இன்னும் கரூரில் நின்று உங்களோட பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி இன்னும் போகணும். அப்படி தானே? இன்னும் உங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கணும். சொல்லாமல் போயிட்டாரு. அதான் இப்போ உங்களுக்குலாம் பிரச்சனையாக இருக்குது. அந்த கரூர்ல இருக்கிற குடும்பத்தையும் தன்னோட குடும்பமா நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு நின்னா அரசியல் அறிவு. உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க அரசியல்வாதிக்கு டெஃபினிஷன் என்னன்னு. பற்றி பேச விருப்பம் இல்லை, சாரி. பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு. விஜய் அண்ணா மேலே எவ்வளோ அலிகன்ஸ் வைக்கிறாங்க. நான் அந்த அண்ணா அப்படி எதுவுமே பண்ணலை, ஆனாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் தான் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்கும் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.